So we studied about the Coulomb law of electrostatic force. Very often in physics, force is not going to force which நம்ம develop physics develop பண்றது ரொம்ப கஷ்டம். அதை விட next quantity is field. Force பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபீல்டுன்னு ஒன்று நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். கிராவிடேஷனல்லையும் அப்படி தான், மெக்கானிக்ஸில் எல்லாம் அப்படி தான். அண்ட் இன்னொரு குவான்டிட்டி இஸ் பொட்டன்ஷியல். ஸோ அதாவது நம்ம சேம் சிச்சுவேஷனை ஃபோர்ஸை வச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணாமல் ஃபீல்டோ அல்லது பொட்டன்ஷியலோ இதை வச்சு டிஸ்கஸ் பண்ணுறது மச் ஈஸியர் and much illuminating other interesting details and discussions is possible. Much illuminating na adhartham. So field eppadi modalla define pandrathu, potential inna advantage inge what are the two major difference enna na field is again like a force, a vector, whereas potential is a scalar. So this has still some more advantages than field. Enna discussion in physics about scalar is easier compared to vectors. அதனால field முதல்ல படிக்கிறோம், அப்புறம் பொட்டன்ஷியலுக்கு போயிடுவோம். many situationsல பொட்டன்ஷியலை வச்சுட்டே நம்ம எலக்ட்ரிசிட்டி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். தேவைப்படும் போது ஃபீல்டுக்கு போகலாம். So let me first introduce the quantity field. ஃபீல்டுங்கிறது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் குவான்டிட்டி. ஃபீல்டுன்னு நம்ம என்ன சொல்கிறோம்னா paddy field அந்த மாதிரி இல்லை, அது cricket field அந்த மாதிரி இல்லை. It is a region in space where the effect of the charges are felt. புரியுதா? இப்போ இந்த சார்ஜஸ் இந்த இடத்துல இங்கே இருக்கா அப்படின்னு தெரியறதுக்கு எந்த இடத்துல போனோன்னு இருக்குன்னு நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோமோ அந்த ரீஜனுக்கு பேர் ஃபீல்டுன்னு பேர். ஸோ ஃபீல்ட் இஸ் a region of space, it's a domain in space. எப்படி அது இருக்கான்னு நம்ம ஃபீல் பண்ண முடியும்? டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணால் தான் ஃபீல் பண்ண முடியும். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது டெஸ்டிங்னு சொல்கிறேன்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது? ஒரு சார்ஜுடைய எஃபெக்ட் ஃபோர்ஸ் இருக்கா இல்லையான்னு இன்னொரு சார்ஜை வச்சு தான் நம்மளால் டெஸ்ட் பண்ண முடியும். அப்போது ஒரு ரீஜனில் ஃபீல்டு இருக்கா, அந்த ஃபீல்டு எதனால் வந்தது? ஏதோ சார்ஜஸ்னால வந்திருக்கு. பட் அந்த இடத்துல இது சார்ஜஸ்னால அந்த ஃபோர்ஸ் இருக்கா, ஃபீல்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐ ஹாவ் டு பிரிங் எ சார்ஜ் அண்ட் தட் சார்ஜ் இஸ் கால்டு டெஸ்ட் சார்ஜ். யூஸ்வலி நம்ம டெஸ்ட் சார்ஜுக்கு சிம்பிள் Q0 யூஸ் பண்ணுவோம், வச்சுக்கலாம். ஸோ டு வெரிஃபை ஒரு ரீஜனில் ஃபீல்டு, அதாவது கூலும்புடைய ஃபோர்ஸ் டியூ டு சார்ஜஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வி பிரிங் எ டெஸ்ட் சார்ஜ். வாட் இஸ் த டெஃபினேஷன் தேர்ஃபோர் ஆஃப் த ஃபீல்டு? இப்போ இட் இஸ் த ஃபோர்ஸ் experienced by unit test charge at the given point in space. Underline பண்ணலாம். It is a force experienced by unit test charge. அப்போ என்ன அர்த்தம்? அதோடைய டெஸ்ட் சார்ஜ் நான் Q0 எடுத்துக்கிறேன். I should bring 1 unit of test charge. Q0 உடைய magnitude should be 1. Then the force experienced by that 1 unit of charge at the given point in space is called the field at that point. So let us talk about by taking test charge Q0 எடுத்துக்கலாம். ஃபோர்ஸ் எப்படி நம்ம எழுதுறோம்? கூலும்ப்லால K கான்ஸ்டன்ட் Q1 Q2 by R square. ஃபோர்ஸ் per unit test charge. அப்போ F by Q0 அப்படின்னு எழுதிக்கலாம். Q0ங்கிறது நம்ம ஒன்றா எடுத்துக்கலீனா அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு சார்ஜை இந்த Q1 Q2ல ஒரு சார்ஜ் நம்மளோட டெஸ்ட் சார்ஜ் ஆகிடுறது. லெட் அஸ் அஸ்யூம் Q2 இஸ் த டெஸ்ட் சார்ஜ் Q0. அது ஒன்றா எடுத்துக்கல. இப்போ Q0 எடுத்துட்டா
the force by that q naught gives you the field E. இப்போ அது ஒரு யூனிட் எடுத்துட்டா suppose q naught is equal to 1 unit. Unit na enna 1 coulomb. 1 coulomb. அப்போ என்ன ஆகுது E is equal to F ன்னு ஆகுது. இதுதான் அந்த டெஃபினிஷனோட அர்த்தம். Force, the field is nothing but the force experienced by unit test charge at the given point in space ஓட அர்த்தம் இதுதான். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் Q1 போட்டுருக்கேன். இந்த Q1 நால வந்த ஃபீல்டுன்னு வேணா நீ எழுதிக்கலாமே தவிர forget this. Q1 நால வந்த ஃபீல்டா அப்படிங்கிறத பற்றிலாம் worry பண்ண வேண்டாம். There are some charges present somewhere in space. வேற எங்கேயோ இருக்கு. இந்த இடத்துல அதனுடைய எஃபெக்ட் பார்க்கறது. ஸோ ஃபைனலாக ஃபீல்டுங்கிறது என்னன்னா எஃபெக்ட் அட் எ கிவன் பாயிண்ட் இன் ஸ்பேஸ் டியூ டு சம் சார்ஜஸ் பிரசன்ட் சம்வேர் எல்ஸ். அதனால இந்த Q1 நால தான் வந்ததா வேற எதனால் வந்ததாங்கிறத பற்றி worry பண்ண வேண்டாம். இந்த டெஸ்ட் சார்ஜ் கொண்டு வந்தோன்னா அதனுடைய ஃபோர்ஸ் அது மேலே இருந்த என்ன ஃபோர்ஸ் பாருங்க, அது டிவைடட் பை டெஸ்ட் சார்ஜ் gives you the field. Better so if the test charge is 1 coulomb. அப்போ என்ன ஆயிடுது, என்ன ஃபோர்ஸோ அதுதான் ஃபீல்டு, என்ன ஃபோர்ஸோ அதுதான் ஃபீல்டு எப்போ ஒரு யூனிட்ல இருக்கும் பொழுது. இப்போ நான் அகைன் பாரு, நான் மேக்னிடியூட் தான் எழுதியிருக்கேன். சிம்பிள், டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன் இருக்கோ அதே டைரக்ஷனில் தான் ஃபீல்டு இருக்கு. அவ்வளோதான். ஃபீல்டுக்கும் டைரக்ஷன் ஃபோர்ஸாக டிசைட் பண்ணுறது. ஸோ இப்போ நான் கொண்டு வந்து டெஸ்ட் சார்ஜ் யூனிட்னு சொன்னேன். அடிஷ்னலாக இன்னொன்று பண்ணிக்கலாம், யூனிட் பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம டெஸ்ட் சார்ஜ் நான் சொல்லிட்டு ஒரு யூனிட் தான் கண்டிஷன் இருந்ததுன்னா ஒருத்தர் மெஷர் பண்ணுறது மேக்னிடியூட் வைஸ் ஒரு யூனிட் நான் ப்ளஸ் எடுத்துகிட்டு போனால் என்ன மேக்னிடியூடோ மைனஸ் எடுத்துகிட்டு போனாலும் என்ன மேக்னிடியூட் ரெண்டு சேம், பட் டைரக்ஷன் மாதிரி இருக்கும். அப்போது ஐ ஷுட் ஸ்பெசிஃபை not just the magnitude but also the nature of the charge plus charge of the test. அப்போ நேச்சுரலி யார் மெஷர் பண்ணினாலும் யார் அந்த ஃபீல்டை கால்குலேட் பண்ணினாலும் will get the same result. So I'll reply or rather I'll repeat, field is nothing but the force experienced by unit positive test charge at the given point in space. So F is equal to Eங்கிறது இதுதான். ரொம்ப சிம்பிளாக. இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். பொட்டன்ஷியல். அதாவது என்ன பண்ண போகிறேன், ஃபோர்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது பதிலாக ஃபோர்ஸுடைய இன்னொரு ஃபார்ம் ஃபீல்டையும் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணால் போகிறோம். அதே போல் ஃபோர்ஸுடைய இன்னொரு ஃபார்ம் தான் பொட்டன்ஷியல். சில சுச்சுவேஷனில் பொட்டன்ஷியல் டிஸ்கஸ் பண்ணினா ஈஸியாக இருக்குன்னா பொட்டன்ஷியல் டிஸ்கஸ் பண்ணிடலாம், அது ஃபோர்ஸை டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஈக்குவலண்ட் இது. சில சுச்சுவேஷனில் ஃபீல்டு டிஸ்கஸ் பண்ணுறது ஈஸினா ஃபீல்டை டிஸ்கஸ் பண்ணிடலாம், அது ஃபோர்ஸை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவலண்ட், விச் இஸ் வெரி சிம்பிள். இதுவே தெரியுது. வேறு பொட்டன்ஷியலில் என்ன பண்ண போகிறோம், பொட்டன்ஷியலோட டெஃபினிஷன், இட் இஸ் டிஃபைன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒர்க் டன் இன் bringing a unit, இது சேர்த்துக்கலாம், பாசிட்டிவ் இது சேர்த்துக்கலாம், டெஸ்ட் சார்ஜ் from a point called infinity to the point of our interest. Keywords என்னது, work done. எங்கேருந்து வரணும், இதுதான் keywords. So once again I am going to have a unit positive test charge, 1 coulomb in this case, and bring that charge from a point called infinity. Mathematically it is called infinity. நம்ம ஃபிசிக்கலாக என்ன சொல்கிறோம், எந்த எஃபெக்டை பற்றி
அதாவது சார்ஜஸோடைய இந்த ஃபோர்ஸை பற்றி பேசுகிறோமோ அது ஃபோர்ஸே இல்லாத ஒரு இடம் எடுத்துகிட்டு போகிறோம், அந்த இடம் தான் இன்ஃபினிட்டி. ஸோ இன்ஃபினிட்டிங்கிற பிளேஸ் இது வந்து லார்ஜ் டிஸ்டன்ஸ்னு சொல்லலாம், இன்ஃபினிட் டிஸ்டன்ஸும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வெரி கிளியர்லி ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்கணும்னா ஃபிசிக்கலாக அந்த ஃபோர்ஸஸ் உடைய என்ன சொல்கிறது, அந்த ஃபீல்டு ஃபீல் பண்ணாத, ஃபோர்ஸே ஃபீல் பண்ணாத ஒரு ரீஜன்லேருந்து நம்ம அந்த சார்ஜை கொண்டு வரோம் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ முதல்ல அந்த சார்ஜ் நான் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அது மேலே எந்த ஃபோர்ஸும் கிடையாது. அந்த பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்ட்டுக்கு எனக்கு அந்த ஃபோர்ஸ் தெரியணும், அந்த பாயிண்ட், தட் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் அவர் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லலாம். ஸோ வெரி சிம்பிளாக இப்போ நான் ஒன்று காமிக்கிறேன். திஸ் இஸ் அவர் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் P. I bring it from a point called infinity. Bring what? Bring the unit positive charge plus 1 coulomb from this point called infinity, move it towards the point of interest. This is our point of interest. Point of interest is P. So Pங்கிற ஒரு ரீஜனில் ஒரு பாயிண்ட் இந்த ஸ்பேஸில் பொட்டென்ஷியல் தெரியணும்னா நான் என்ன பண்ண போகிறேன், யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை இன்ஃபினிட்டிலேருந்து அந்த Pங்கிற பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டு வரும்பொழுது வாட் இஸ் த ஒர்க் டன் பை த ஏஜென்ட், அதாவது நான் தான் அது, அந்த ஒர்க் டன் இஸ் கால்ட் பொட்டென்ஷியல். ஸோ ஒர்க் டன் இஸ் யூஸ்வலி a scalar or always a scalar. So therefore the measurement of potential is in terms of work done ங்கிறதால potential is a scalar. field உடைய measurement is force பத்தி இருக்கிறதால field is a vector. அதனால தான் டைரக்ஷன் பத்தி சொல்லணும், அதே டைரக்ஷன்ல இருக்கு, ஃபோர்ஸ் ஓட டைரக்ஷன்ல இருக்கு சொல்லணும். இங்க ஒர்க் டன் பத்தி பேச போறோம். work is a scalar, therefore potential is also a scalar. இந்த டெஃபினேஷனை இப்போ நம்ம ஃபீல்டுக்கும் பொட்டென்ஷியலுக்கும் ஒரே பாயிண்ட்ல இந்த ஃபோர்ஸை ஃபீல்டாகவும் எழுதியிருக்கோம், பொட்டென்ஷியலாகவும் எழுதியிருக்கோம். அப்போ there should be a relation connecting the field and potential னு வருது. இப்போ ஏன்னா ஒரே ஒரு பாயிண்ட்லயே இந்த ஃபோர்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு நான் அதை ஃபீல்டாகவும் எழுதிக்கலாம் அல்லது பொட்டென்ஷியலாகவும் சொல்லலாம். அப்படிங்கிற போது எப்படி கனெக்ஷன் இருக்காம இருக்க முடியாது, இருந்தாகணும். என்ன அந்த கனெக்ஷன்? ரொம்ப சிம்பிளாக அந்த கனெக்ஷனை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபீல்ட் இஸ் எ வெக்டர், பொட்டென்ஷியல் இஸ் எ ஸ்கேலார். போத் ரெப்ரசன்ட் த சேம் கூலும் லா ஆஃப் ஃபோர்ஸ். ஃபோர்ஸுக்கு பதிலாக இது ரெண்டு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்தர் டிஸ்கஷனுக்கு சொன்னதால. ஒரே ஃபோர்ஸே இது ரெண்டும் குறிக்கிறதால there should be relationship exists between field symbol E, potential உடைய symbol V ன்னு வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் ஃபையும் யூஸ் பண்ணுவாங்க. ஃபை இஸ் a Greek symbol. V, capital V, capital E vector, because E is vector, field is a vector, potential is a scalar. So what is the relation connecting E and V? We'll go back to the definition of potential. It is work done. Let me assume this is our point of interest P, and this is the origin. The point of interest is at a distance R. ங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கு. இப்போ இந்த பாயிண்ட் தான் என்னுடைய இன்ஃபினிட்டி பாயிண்ட், வேர் இந்த ஃபோர்ஸோ ஃபீல்டோ எதுவுமே இல்லாத ஒரு பாயிண்ட் தான் இன்ஃபினிட்டி பாயிண்ட். ஸோ ஐ மூவ் த டெஸ்ட் சார்ஜ். லெட் அஸ் அஸ்யூம் த டெஸ்ட் சார்ஜ் இஸ் Q0 ன்னு இப்போ எடுத்துக்கலாம். டெஸ்ட் சார்ஜ் towards the point P of interest from infinity to P. Q0 மூவ் பண்ணுறதுக்கு நான் ஒர்க் பண்ணி ஆகணும். எப்படி ஒர்க் பண்ணுறோம்? there is a force, அந்த ஃபோர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக நான் ஒர்க் பண்ண போகிறேன். என்ன ஃபோர்ஸ் அது? கூலும் லா ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ ஒர்க் டனுடைய டெஃபினேஷன் என்ன? டெஃபினேஷன் ஆஃப் ஒர்க் டன் F டாட் dx. ஏன் டாட் ப்ராடக்ட் எழுதியிருக்கேன்? F is a vector, dx is a displacement சொல்லுவோம் வெக்டர். ஸோ ரெண்டு வெக்டருடைய ப்ராடக்ட் ஒர்க் டன் ஸ்கேலாரை கொடுக்கணும்னா ஸ்கேலார் ப்ராடக்ட். இது வந்து நம்ம we call this dw ன்னு வச்சுக்கலாம். ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஸ்மால். அஸ்யூம் தட் இந்த Fங்கிறது
இது ரீஜன் என்டர் பண்ணதுலேருந்து யூனிஃபார்ம் சேம் ஃபோர்ஸ் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ let us assume this is moved through a distance, dx is a vector displacement னு சொல்லலாம். அப்போ a small distanceக்கு இதான் ஃபோர்ஸ், இதான் ஒர்க் டன்னா, இன்ஃபினிட்டிலேருந்து இங்கே வரணும்னா total work done we should integrate this quantity f dot dx from infinity to the point of interest which is at a distance r from the origin. So total work done is integral of dw which is integral of this. இப்போ f dx நம்ம எடுத்துக்கலாம். Assume that the f is in this direction. அப்போ தான் நம்ம வந்து against that work பண்ணுறோம். அப்போ f இந்த directionல இருக்கணும். இப்போ f pointing to the right whereas the displacement is pointing to the left. They are anti-parallel அப்படின்னு சொல்லுவோம். ஆப்போசிட்னு சொல்கிறது ஒன்று இருக்குது ஃபிசிக்ஸில். இந்த வேர்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வேர்டு. அதாவது நான் ஆப்போசிட் அப்படின்னு சொல்கிறது ஆன்டி பேரலல்னு சொல்லியிருக்கேன். ஹையர் லெவல் ஆஃப் ஃபிசிக்ஸில் வந்து இந்த ஆப்போசிட்டுங்கிற வார்த்தையை ஆன்டி பேரலல் தான் சொல்லுவோம். இப்போ லெட் ஆப்போசிட்னு இருக்கட்டுமே. ஸோ ஆப்போசிட் ஈச் அதர். டாட் ப்ராடக்ட் பற்றி நமக்கு தெரியும். A dot B gives you A magnitude, B magnitude, cos of the angle between the vectors A and B. Cos of the angle, theta. So what is the angle between F க்கு dx க்கு angle என்ன? ரெண்டு வெக்டர் parallel-ஆ இருந்ததுன்னா angle 0 ன்னு சொல்லுவோம். இங்க என்ன சொன்னேன்? ஆப்போசிட்டா இருக்கு. அதாவது ஆன்டி பேரலலா இருக்கு. அப்போ ஆங்கிள் எவ்வளவு? 0 கிடையாது. பை ரேடியன் ஆர் 180 degrees. So cos of 180 degrees is -1. அப்போ இதில் f dx cos theta is -1. இப்போ minus f dx ஆகிடுறது. மைனஸ் என்ன வெளில எடுத்துக்கிறேன். f dx. What is this f? f is uniform னு எடுத்துக்கலாம் சொன்னேன். f உடைய ஃபார்ம் என்ன ஃபார்ம்? f உடைய ஃபார்ம் நம்ம படிச்ச வரைக்கும் இது வரைக்கும் k q q1 q2 by r ஸ்கொயர் னு சொன்னோம் இல்லையா? இங்கே x ஸ்கொயர் னு எழுதிக்கிறேன் நான். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் x னு எழுதிட்டு இருக்கேன். இந்த டிஸ்டன்ஸை மட்டும் தான் r னு எழுதி இருக்கிறதா இல்லை. ஸோ இந்த ஃபார்முலா இருக்குது. 1/x² ஃபார்முலா இருக்குது. இப்போ நம்ம யூனிட் டெஸ்ட் சார்ஜ் Q0 சரி. இப்போ யூனிட் டெஸ்ட் சார்ஜ்னு போட்டோம்னா அப்போ இது ஒன் ஆஃப் தம் பிகம்ஸ் Q0. அப்போ f/Q0 தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஈன்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். தட் வில் பிகம் ஆஸ் பர் திஸ் எக்ஸ்பிரஷன் ஹியர் kq1/x² னு வரும். நான் அசியூமிங் the field and the force is due to a small charge q1 னு அசியூம் பண்ணிக்கிறதால kq1/x² னு வரும். அதான் ஃபீல்டு இது. ஸோ ஒர்க் டன் பர் யூனிட் டெஸ்ட் சார்ஜ் சொன்னதால டெஸ்ட் சார்ஜ் ஒன்னாக்கிடணும். அப்போ ஒன்னாக்கிட்டா நம்ம என்ன சொல்ல ஏற்கனவே f is equal to E, then test charge is 1. அப்போ I can replace f with E. புரியுதா? E is equal to f/Q0 as per definition. E field நம்ம define பண்ணும்போது 1 யூனிட் டெஸ்ட் சார்ஜ் தான் வச்சுக்க போறோம் சொன்னா அப்போ Q0 ஓட magnitude 1. அப்போ f is equal to E. அதே தான் ஒர்க் டனுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். 1 யூனிட் டெஸ்ட் சார்ஜ் தான் வச்சுக்கிறோம். அப்போ f can be replaced with E. And then I talk about 1 unit test charge 1 unit னு எடுத்துக்க போறோம்னா this work done தான் என்னது? potential னு சொல்லியிருக்கோம். So I will replace W with V. ஏன்னு புரியுறதா? ஏன் இப்போ ஒர்க் டன் நான் வந்து V னு ரீப்ளேஸ் பண்றேன். W னு போட்டது பதிலா V போடுறேன். I am taking test charge is equal to 1 unit. So as per definition of potential it is work done by 1 unit தான். அப்போ W பதிலா V எழுதிக்கலாம். அதே யூனிட் டெஸ்ட் சார்ஜ் வந்து F பதிலா என்ன எழுதிக்கலாம்? E எழுதிக்கலாம். So this is the simple enough relation of V and E. இது integral formula இருக்கு.
இதே நான் வந்து சிம்பிளா டிஃபரன்ஷியல் ஃபார்ம்ல எழுதணும் அப்படின்னா நீங்க படிச்சிருப்பீங்க, டிஃபரன்சியேஷன் அண்ட் இன்டகிரேஷன் ஆர் இன்வெர்ஸ் ஆபரேஷன்ஸ். நீ டிஃபரன்ஷியேட் பண்ணி வந்த ஆன்சரை இன்டகிரேட் பண்ணா அந்த ஒரிஜினல் குவான்டிட்டி கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளா எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கலாம். டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x. இன்டெகிரல் ஆஃப் 2x இஸ் x ஸ்கொயர். சேம் வே அப்போ vங்கிறதுக்கு e இன்டகிரேட் பண்ணா v கிடைக்கும்னா அப்போ e டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு v டிஃபரன்ஷியேட் பண்ணா e கிடைக்கும். அப்போ இதுல இருந்து நான் என்ன பண்ணலாம், I can write electric field is equal to the minus sign அந்த பக்கம் போய்டும் dv by dx. நம்ம ஸ்டார்ட் பண்ணதுன்னா ரிலேஷன் பிட்வீன் E and V, அதாவது ஃபீல்டும் பொட்டன்ஷியலுக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். இது இன்டெகிரல் ஃபார்ம் ஆஃப் த ரிலேஷன். மோர் யூஸ்ஃபுல் ஃபார்ம் ஆஃப் த ரிலேஷன் டிஃபரன்ஷியல் ஃபார்ம். ஸோ இதுலேருந்து இது எப்படி வந்தோன்னு புரியுறதா? ரொம்ப சிம்பிள். மோர் யூஸ்ஃபுல் ஃபார்ம், அந்த நெகட்டிவ் சைன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டி பை டிஎக்ஸ் எப்பவுமே நம்ம இன்னொரு மேத்தமேட்டிக்ஸில் என்ன சொல்லுவோம், இதை கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். So negative gradient of the potential is the field. இதுதான் ஃபைனலாக இதனுடைய ரிலேஷன்ஷிப்போடைய சிம்பிளாக ஒரே ஸ்டேட்மெண்ட்ல சொல்லணும்னா the electric field is nothing but the negative gradient of the potential. இப்போ ஒரு கேள்வி வரலாம், சார் ஃபீல்டு வெக்டார் ஆச்சே, பொட்டன்ஷியல் ஸ்கேலார் ஆச்சே, இப்போ நான் இது வெக்டார் எழுதணும்னா எங்கே அந்த வெக்டார் சிம்பிள் இங்கே கொண்டு வரணும்னா ரொம்ப ஈஸி. வெக்டார் சிம்பிளை கொண்டு வரணும்னா ரொம்ப ஈஸி. இந்த ஆருடைய வெக்டார் அல்லது எக்ஸ் உடைய வெக்டாரை கொண்டு வந்துடலாம். நான் அந்த வெக்டாரை நான் என்ன பண்ணிக்கணும், dv by dxங்கிறது மேக்னிடியூட். அந்த வெக்டாரை ஒரு யூனிட் வெக்டாரை நான் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணினா போகிறோம். ஸோ டோன்ட் வரி அபவுட் வெக்டார் ஃபார்ம் நவ், மேக்னிடியூட் ஃபார்ம் தான் இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷனுக்கு. கிரேடியன்ட்னு இதே 3 டைமென்ஷனில் எழுதணும். இப்போ 1 டைமென்ஷன் எக்ஸ் வச்சு தான் வச்சு சொல்லியிருக்கேன். 3 டைமென்ஷனில் எழுதணும்னா கிரேடியன்ட்டுங்கிறது எப்படி எழுதுவோம் 3 டைமென்ஷனில்? நீங்கள் படிச்சிருப்பீங்க டிஃபரன்ஷியல் கால்குலஸில் இந்த ஆப்ரேட்டர் டெல் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. டெல்லுங்கிற ஆப்ரேட்டர் இங்கே எழுதிட்டுமா? டெல்லுடைய ஆப்ரேட்டர் எப்படி எழுதுவோம்? யூனிட் வெக்டார் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், யூனிட் வெக்டார் அலாங் ஒய் ஆக்சிஸ். This is unit vector along z axis or z axis. Differential operator partial d by dx with unit vector I, d by dy with unit vector j, d by dz with unit vector k. So இது 3 dimensional எழுதும்போது அந்த வெக்டார் ஃபார்ம் வந்துடும். So electric field minus del v, இது 3 dimensions. இது 1 dimension mathematical relation between E and V minus dv by dx. 3 dimension எழுதணும்னா minus del v. 3 dimension போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோடைய வெக்டாரும் வந்துடும். ஸோ E vector is equal to minus del v. டெல் பற்றி இப்போ தெரியலனா கூட you will anyway study. அதில் இந்த டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷன் இது ரெண்டும் இல்லாமல் நம்ம ஃபிசிக்ஸ் படிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ திஸ் இஸ் த ரிலேஷன் கனெக்டிங் E and V. இந்த derivation is very important. So we discussed about Coulomb's force between two charges written as the Coulomb's law, proportionality to the product of charges inversely proportional to square of the distance separating the two charges. K is a proportionality constant. K is இன்னொரு கான்ஸ்டன்ட்ல எழுதிடலாம்னு பார்த்தோம். அது எப்சிலான் நாட் சொன்னோம். பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் சொல்கிறோம். K உடைய வேல்யூ எக்ஸ்பெரிமெண்டலாக கண்டுபிடிக்கலாம். அது எஸ்ஐ யூனிட்ஸ் எழுதிக்கிறேன், யூனிட்ஸ் இன்னும் கொண்டு வரல. எப்சிலான் நாட்டுக்கு பேர் பர்மிட்டிவிட்டி ஆஃப் வேக்யூம் or free space. Experimentally it is not going to be different from air, so air ne solidலாம். When the medium is different or the charges are in place in different medium இருந்ததுன்னா அந்த மீடியத்தோட எஃபெக்ட் நம்ம எங்க கொண்டு போறோம்? Because the force experienced குறைஞ்சு விடுறது. அப்போ 1 by epsilon r போட்டுக்கிறோம்.
epsilon r is greater than 1, that is greater than 1 தான் force குறையும். Km is less than K, Fm is less than F னு வரும். It's called relative permittivity னு சொல்றோம். Then we introduce the quantity called electric field. எப்படி define பண்ணினோம்? Force per unit discharge. Q0 ங்கிறது discharge இருந்தா அது experience பண்ண force அந்த Q0 ஆல டிவைட் பண்ணா electric field கிடைக்கும்னு சொன்னோம். Another quantity நம்ம introduce பண்ணது potential. இது எப்படி define பண்ணினோம்? In terms of work done per unit discharge, W. இது work done ங்கிறது என்ன? ஒரு சார்ஜை மூவ் பண்ணினா தான் work done னு கிடைக்கும். ஒரு ஃபீல்ட் இருக்கு, அதுக்கு அகைன்ஸ்டா நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜை மூவ் பண்ணிட்டு போறோம். எங்க இருந்து? ஃபீல்ட் இல்லாத இடத்துல இருந்து ஃபீல்ட் இருக்கிற இடத்துக்கு. அப்ப ஃபீல்ட் இல்லாத இடத்துக்கு பேரு இன்ஃபினிட்டி பாயிண்ட்னு பேரு. ஃபீல்ட் இருக்கிற ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட் Pங்கிற பாயிண்ட்டுக்கு நம்ம மூவ் பண்ணிட்டு போகும்போது வாட் இஸ் ஒர்க் டன் அந்த டெஸ்ட் சார்ஜ் Q0 இருந்தா டிவைட் பண்ணிக்கோ. Q0 1னா பொட்டன்ஷியல் பிகம்ஸ் ஒர்க் டன். அப்போ Q0 ஒரு யூனிட் ஆஃப் 1 கூலூம்னு எடுத்துட்டோம்னா இங்க என்ன ஆகுது? E is equal to F ஆயிடுது, V is equal to W னு ஆயிடுது. And then relation between E and V. ஏன் ரிலேஷன்ஷிப் இருக்கணும்? இந்த ஃபோர்ஸ் தான் நம்ம E ஆவும், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டாவும் பொட்டன்ஷியலாவும் சொல்றதால there should be a relation connecting. அந்த ரிலேஷன்ஷிப் இந்த டிஃபரன்ஷியல் ஃபார்ம் நம்ம எழுத போறோம்னா E is equal to minus dV by dx. xங்கிறது அது டிஸ்டன்ஸ். இது 1 டைமென்ஷன்ல நம்ம எழுதுறோம். அதை 3 டைமென்ஷன் எழுதணும்னா ஆட்டோமேட்டிக்கா அது வெக்டாரும் ஆயிடும். மைனஸ் டெல் வி. இந்த டி பை டிஎக்ஸை நம்ம வந்து கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது நீங்கள் எப்படி படிப்பீங்க? வெக்டர் கால்குலஸில் படிப்போம். இந்த டெல்லுங்கிற ஆப்ரேட்டர் இஸ் எ டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர். டி பை டிஎக்ஸ் யூனிட் வெக்டார் அலாங் y, டி பை dy யூனிட் வெக்டார் அலாங் z, டி பை dz. So far we studied up to this. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த யூனிட்ஸை கொண்டு வந்துடுறேன். சார்ஜோடைய யூனிட்டை நம்ம கூலூம்ப், இன் ஆனர் ஆஃப் கூலூம்ப் கண்டுபிடிச்ச இந்த கான்செப்டுக்கு வேண்டி சார்ஜோட யூனிட்டை கூலூம்னு எழுத போகிறோம். ஃபோர்ஸோட யூனிட் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் மெக்கானிக்ஸில். ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன். நியூட்டன் ஆனர் பண்ணுறதுக்கு வேண்டி ஃபோர்ஸை நியூட்டனில் எழுதியிருக்கோம். இது கூலூம்பில் இருக்குது. டிஸ்டன்ஸ் எப்பவுமே மீட்டரில் இருக்கும், ஆறு. அப்போ கேவோட யூனிட் என்ன எழுதணும்னா, இந்த எஸ்ஐ யூனிட்ஸ் எழுதிருக்கிறது கேவோட யூனிட் என்ன எழுதணும்னா ஃபிசிக்ஸில் ரொம்ப ஈஸி. இந்த பிரின்சிபல் இந்த லாவை வச்சுட்டு நம்மளால யூனிட்லாம் கண்டுபிடிக்க முடியும். இது நியூட்டன், இது மீட்டர் ஸ்கொயர். அப்போ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் இது மேலே போச்சுன்னா தென் சார்ஜ் கீழே வருது, சார்ஜ் ஸ்கொயர். அப்போ கூலூம்ப் பவர் -2. இதுதான் கேவோட யூனிட். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு யூனிட் எழுதணும்னா ரொம்ப சிம்பிள். ஃபோர்ஸ் பை யூனிட் டெஸ்ட் சார்ஜ். ஃபோர்ஸ் இஸ் நியூட்டன், சார்ஜ் இஸ் கூலூம், அப்போ இன்வர்ஸ். ஸோ நியூட்டன் கூலூம் இன்வர்ஸ் இஸ் த யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். பொட்டன்ஷியல் ஒர்க் டன்ங்கிறதுனா ஜூல், J by unit test charge. So potential unit joule coulomb inverse. அப்புறமா நம்ம கொஞ்சம் எலக்ட்ரிசிட்டி உடைய கரண்ட் எலக்ட்ரிசிட்டி படிச்சோம்னா we'll understand the potential. நீங்க சொல்ற nothing but potential difference வச்சுட்டு போவோம். அப்போ இன்னொரு யூனிட் பொட்டன்ஷியலுக்கு வோல்ட் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். அப்போ வோல்ட்ங்கிறது nothing but ஜூல் கூலூம்ப் இன்வர்ஸ் தான். இது வோல்ட்ல எழுதிட்டோம்னா, பொட்டன்ஷியல் வோல்ட்ல எழுதிட்டோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை வோல்ட்ல எழுத முடியுமா? இதோ இந்த ரிலேஷன் வச்சுட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இன்னொரு யூனிட் எழுதலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இதான் யூனிட் நியூட்டன் கூலூம்ப் இன்வர்ஸ் கூலூம்ப் லா வச்சுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சுட்டு then volt is represented as potential is represented as volt. What is the unit of electric field? Electric field unit volt per meter. So இதுக்கு இன்னொரு இந்த இதில் வரும்பொழுது வோல்ட் மீட்டர் இன்வர்ஸ். ஸோ தீஸ் ஆர் தி எசென்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சம்மரி பண்ணியிருக்கோம். சம்மரி பண்ணினதுல இன்னொன்று முக்கியமானது என்னென்னா இந்த யூனிட்ஸ். இதில் அடிஷ்னலாக நம்ம பண்ண வேண்டியது எப்சிலான் நாட்டுக்கு என்ன யூனிட் வரும்,
அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. என்ன வேல்யூ வரும், எப்சிலான் நாட்டுக்கு என்ன யூனிட் வருங்கிறது. எப்சிலான் நாட்டுக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா எப்சிலான் நாட்டுக்கு மேலே போகும், இது கீழே வரும். அப்போ எப்சிலான் நாட் இஸ் ஈக்குவல் டு 1/4 pi 9 10^9. அதை எவாலுவேட் பண்ணினா எப்சிலான் நாட் அப்ராக்சிமேட்லி வில் பிகம் 8.85 10^-12 SI யூனிட்ஸ் எழுதுவோம். 10^-12 SI யூனிட்ஸ் எழுதணும். எப்சிலான் நாட்டுடைய இந்த எப்சிலான் நாட்டுடைய யூஸ்ஃபுல்னஸ் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் எங்கே வரும்னா கெப்பாசிட்டர்னு நம்ம அப்புறமா படிக்க போகிறோம், அது இதில் வரும். கெப்பாசிட்டருக்கு யூனிட் நம்ம வந்து ஃபேரடே இன் ஆனர் ஆஃப் ஃபேரடே எழுதும் பொழுது ஃபேரட்னு வரும் பொழுது இந்த யூனிட் எஸ்ஐ யூனிட்ஸ் என்ன ஆகிடும், ஃபேரட் மீட்டர் இன்வர்ஸ் அப்படின்னு வரும். ஸோ எப்சிலான் நாட்டுடைய வேல்யூ யூனிட் அதையும் கொடுத்தாச்சு. எப்சிலான் ஆருங்கிறது நியர் நம்பர், இட் இஸ் ஒன்லி a number. Because it is a ratio of these two quantities. இது ஒரு யூனிட் கேன்சல் ஆகிடும். அப்போ இது எப்சிலான் நாட் இஸ் a mere number. எப்சிலான் நாட் has no unit, is a number. mere நம்பர்னு சொல்கிறதோட அர்த்தம் புரியுறதா, யூனிட் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு வேண்டி அவ்வளோதான். ஸோ இன் தி சம்மரி ஆஃப் வாட் ஆல் த திங்ஸ் so far we studied, நான் இந்த யூனிட்ஸையும் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன படிக்க போகிறோம், ஒரு சிச்சுவேஷன் பாயிண்ட் சார்ஜ் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் எடுத்துட்டு அதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், அதனுடைய பொட்டென்ஷியல் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம். அப்புறம் another important aspect in electrostatics is two point charges. ஒன்று பாசிட்டிவ் இன்னொன்று நெகட்டிவ். as a single சிஸ்டமாக இருக்கும் பொழுது 2 point charges, one positive and another negative, equal and opposite point charges together exist as system that is called dipole, electric dipole. அந்த சிச்சுவேஷன் படிக்க போகிறோம். அது குவான்டிஃபை பண்ணி படிக்கும், ரைட். அதுக்கு முன்னாடி குவாலிஃபை பண்ணி படிக்கணும். குவாலிட்டேட்டிவாக சில விஷயங்கள் சொல்லணும்னா you should remember potential is in terms of work done, therefore is a scalar. Electric field is expressed in terms of force, therefore is a vector. இது முக்கியமாக படிச்சுக்கணும். அப்புறம் அடுத்தது இது ஃபோர்ஸு ஃபீல்டுன்னு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி மெஷர் பண்ண போகிறோம் ஃபீல்டு அப்படின்னா, நான் சொன்னேன் ஒரு பாயிண்ட் சார்ஜை டெஸ்ட் சார்ஜை கொண்டு வர போகிறோன்னு. ஸோ இந்த ஒரு ரீஜன் இன் ஸ்பேஸில் ஃபீல்டு இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பாயிண்ட் சார்ஜு டெஸ்ட் சார்ஜு ஒரு யூனிட் எடுத்துகிட்டு வரேன். இன்ஃபினிட்டிலே தள்ளி வந்துட்டேன், இங்கே கொண்டு வந்துட்டேன். இங்கே கொண்டு வந்த உடனே it is now under the influence of electric field. So what is the path it takes? Path enna, இது எந்த பக்கம்லாம் மூவ் ஆக போகிறது, suppose it moves like this, let us say அந்த ரீஜனில் என்னட்டு அப்படி போகிறது, ரைட், ஃபைன், நோ ப்ராப்ளம். இது ஒரு பாத் தான் இருக்கா அப்படின்னா, சப்போஸ் இதை இப்படி புஷ் பண்ணேன்னா, இது புஷ் பண்ண உடனே இது இன்னொரு பாத்தில் எப்படி போகலாம். ஸோ there are several paths available. இந்த பாயிண்ட்லேருந்து அதே போல் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் அதே போல் இருக்கும், இப்படி மூவ் ஆகி போகும். எல்லாமே இந்த இடத்துலேருந்து இந்த பக்கம் போகிற மாதிரி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா இது பாசிட்டிவ், டெஸ்ட் சார்ஜ் இஸ் பாசிட்டிவ். எப்போவுமே பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் நான் வந்து என்ன பண்ணணும், நான் மூவ் பண்ணிட்டு போகிறேன்னா ஒர்க் பண்ண போகிறேன்னு அர்த்தம். அப்போ இந்த பக்கம் அதிகமாக பாசிட்டிவ் இருக்குது, பாசிட்டிவ் நோக்கி போகும்போது ஐ ஹவ் டு டூ ஒர்க். இப்போ நான் ஒர்க்கே பண்ணாமல் பாசிட்டிவ் சார்ஜ் சும்மா அங்கே கொண்டு போய் விட்டுட்டேன்னா, ஸ்லைட்டாக ஒரு புஷ் பண்ணி விட்டுட்டேன்னா அது தானாகவே மூவ் பண்ண போகிறதுனா, இப்போ இந்த பக்கம் நெகட்டிவ் சைடு இருந்தால் தான் இது மூவ் ஆகும். ஸோ லெட் அஸ் அஸ்யூம் நான் புஷ் பண்ணலை, இட் இஸ் மூவிங் ஆன் இட்ஸ் ஓன். அப்போ இந்த பக்கம்லாம் சம் நெகட்டிவ்ஸ் இருக்குதுன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஃபீல்டு வந்து நெகட்டிவ்னு சொன்னால் என்ன அர்த்தம், ஃபீல்டுன்னா நெகட்டிவா இல்லை சார், அப்போ நெகட்டிவ் வேண்டாம். இந்த இடத்துல என்ன பண்ணலாமோ வீக் ஃபீல்டு, இது ஸ்ட்ராங் ஃபீல்டுன்னு எடுத்துக்கலாம். இந்த சைடு ஸ்ட்ராங், இந்த பக்கம்லாம் வீக். ஸோ ஸ்ட்ராங்லேருந்து வீக்குக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே மூவ் ஆகும். இதுதான் சார்ஜுங்கிறது. ஏன்னா இது பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குது, அதனால ஸ்ட்ராங்லேருந்து வீக்குக்கு மூவ் ஆகும். சரி, இப்படி அப்போ ஒவ்வொரு இடத்துலேருந்து இப்படி மூவ் ஆகும்னா இது ஏன் வளைஞ்சு போனோம்னா, லெட் அஸ் அஸ்யூம் இட் இஸ் கர்வ்டு பாத். கர்வ்டு பாத்னா என்ன அர்த்தம், ஜென்ரல். இது ஸ்ட்ரெயிட் லைனில் போகுமானா எஸ் போகும். அதுக்கு இந்த ஃபீல்டுடைய ப்ராப்பர்ட்டினால இது மாறலாம், இது மாறும். சரி, இப்படி போகலாம். ஏன் இப்படி போகக்கூடாதா சார், இங்கேருந்து கிளம்பினது இப்படி கிராஸ் பண்ணி இப்படி போகலாமான்னா தப்பு, முடியாது. ஏன் முடியாது, இந்த பாயிண்ட் என்னது, there is a intersection of two paths. என்ன ப்ராப்ளம் போங்க, ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன சொன்னோம், ஃபீல்டுங்கிறது என்ன, இந்த சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஃபோர்ஸ் தான். அப்போ இந்த பாயிண்ட்ல இந்த சார்ஜ் இந்த பக்கமாக மூவ் பண்ணி வந்தபோது இந்த ஃபோர்ஸ் எந்த பக்கம் இருந்திருக்கு,
இந்த பாயிண்ட்ல டேஞ்சென்ட் வரைவோம். இந்த டேஞ்சென்ட் தான் அந்த ஃபோர்ஸ். அப்போ இப்படி இருக்கு. நான் இந்த சார்ஜை இப்படி கொண்டு வந்து இது இன்டர்செக்ட் பண்ணி போறதுன்னா அப்போ இந்த இடத்துல அப்போ அந்த பாயிண்ட்ல ரெண்டு விதமான ஃபோர்ஸ், ரெண்டு டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல இருக்குமா? அப்படி இருக்க முடியாது. ஸோ இந்த ரீஜன் ஆஃப் ஃபீல்டில் ஒரு பாயிண்ட்ல ஒரு விதமான ஃபோர்ஸ் ஒரு டைரக்ஷன்ல தான் ஃபோர்ஸ் இருக்க முடியும். அப்போ டூ ஃபீல்டு லைன்ஸ், இதெல்லாம் இந்த பாத்துன்னு சொல்றோம் இல்லையா, இந்த பாத் டேக்கன் பை த டெஸ்ட் சார்ஜ் இஸ் கால்ட் ஃபீல்டு லைன்னு பேரு. இந்த ஃபீல்டு லைன்ஸ் இருக்குல்ல, they do not intersect each other. That is the first essential criterion or condition on field lines. Electric field lines can never intersect each other. ஒன்று மேலே ஒன்று கிராஸ் பண்ணி கிராசிங் கிடையாது, கிராசிங் கிடையாது, இது நடக்காது. அப்போ அதான் இது இது ரைட்னா இது நடக்காது அப்படின்னு சொன்னேன். இந்த இடம் கான்ஃப்ளிக்ட் வருது, நம்ம டெஃபினேஷனில் கான்ஃப்ளிக்ட் வருது. டெஃபினேஷனில் கான்ஃப்ளிக்ட் வந்ததுன்னா அப்போ நடக்காதுன்னு அர்த்தம். நடக்காததால் தான் அது டெஃபினேஷனாக கொடுத்துருக்கோம். ரைட். இப்போ இந்த ஸ்ட்ராங் ஃபீல்டுனா என்ன பண்ணும், எப்படி இருக்கும், எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா ஃபீல்டு லைன்ஸ் எல்லாம் க்ரௌடாக இருக்கும், க்ரௌடடாக இருக்கும். க்ரௌடட்னா என்ன அர்த்தம், க்ளோஸாக இருக்கும்னு அர்த்தம். வீக் ஃபீல்டுனா விலகி இருக்கும். ஸோ ஃபீல்டில் நீ ஃபீல்டு லைன்ஸ் நீ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், ஒரு டெஸ்ட் சார்ஜோடைய மூவ்மெண்ட் பார்த்து தான் ஃபீல்டு லைன்ஸ். ஸ்ட்ராங் ஃபீல்டு லைன்ஸ் எப்படி டிசைட் பண்ண போகிறோம்னா, க்ரௌடட் ஃபீல்டு லைன்ஸ் இருந்ததுன்னா அது பார்த்து இருந்ததுன்னா அது ஸ்ட்ராங் ஃபீல்டு ரீஜன், பாத்தெல்லாம் தள்ளி விலகி விலகி இருந்ததுன்னா அது வீக் ஃபீல்டு ரீஜன் சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபீல்டு லைன்ஸ் எல்லாம் வரைஞ்சிட்டோம். இந்த மூமெண்ட்ல இந்த மூமெண்ட் இங்கே நீங்க போறதுல பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல ஐ கன்சிடர் பிளேன் சர்ஃபேஸ். ஸோ இது ஏரியா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஏரியா. ஸோ இந்த ஏரியா வழியே எத்தனை ஃபீல்டு லைன் இப்போ கிராஸ் பண்ணி போகிறது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த ஏரியாவை நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், யூனிட் ஏரியாவை எடுத்துக்கிறேன். யூனிட் ஏரியானா என்ன, ஒரு யூனிட் ஏரியா, ஏரியாவோட யூனிட்டுங்கிறது மீட்டர் ஸ்கொயர். அப்போ யூனிட் ஏரியானா 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவை நான் கன்சிடர் பண்ணுறேன். ஹவு மெனி ஃபீல்டு லைன்ஸ் பாஸ் த்ரூ தட் ஏரியா, தட் டிசைட்ஸ் த ஃபீல்டு. ஸோ ஃபீல்டுடைய இன்னொரு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் பண்ணுறது என்னென்னா, how many field lines pass through a unit area, that also specifies the field. Specifies na exactly field na field illa, that specifies what is called the field dot product with the area. Area ngiradhu naam vechukona, area is a vector, area is not a scalar. Volume is a scalar, area is a vector. neenga vectors படிக்கும் பொழுது இது A, இது B, A cross B என்ன அப்படின்னு பார்த்தா AB sin theta, மேக்னிடியூட் மட்டும் பார்த்தா AB sin theta. இந்த AB sin theta எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இது எக்ஸ்டெண்ட் பண்ணியே இது B எக்ஸ்டெண்ட் பண்ணி AB sin theta will represent the area covered by this parallelogram extended by A this side, B this side. So AB sin theta will represent the area of the parallelogram. So cross product varum. Area is nothing but A cross B, magnitude எழுதிருக்கேன். A cross B is a vector தானே, அப்போ area is a vector. So the number of field lines சொல்றோம். Number of field lines இது குறிக்க போறதுன்னு சொல்றோம். Number of field linesக்கு நம்பர்ங்கிறது ஸ்கேலார். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஏரியா ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ண போறோம். அது ஸ்கேலார் ப்ராடக்ட் பண்ணதான். ஸோ இதுக்கு பேர் நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ். அந்த ஃபீல்டு லைன்ஸோடைய பேர் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னு பேர். இது நமக்கு அடுத்த ஸ்டேஜில் காஸ் லான்னு ஒன்று நம்ம படிக்கும்போது இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ திருப்பி அந்த டெஃபினேஷன் நான் கொடுக்குறேன். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸை பற்றி படிக்கிறதால இந்த ஃப்ளக்ஸை சொன்னேன். ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுங்கிறது நத்திங் பட் ரெப்ரசன்டிங் த ஃபீல்டு லைன்ஸ். ஸோ த பேசிக் இம்பார்ட்டண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் two important properties of field lines is they never cross each other at a particular point. Second thing is, if they crowd together at a particular region, then we say the field is strong. If they are very well separated, we say the field is weak. This is the aspect of our field. So I will now go to the next stage of calculation of the field and potential due to two things. One, the point charge. Two, what is called electric dipole. Now that we have learnt about field and potential, நம்ம என்ன பண்ணலாம், simple situations like point charge வச்சு point charge உடைய field, point charge உடைய potential, surrounding that என்னன்னு பார்க்கலாம்.
ஒரு point charge. Let us take the point charge to be positive. Plus q. Positive charge placed at some point origin. In the position in origin எடுத்துக்க போறேன். I want to find the field at this point P. This is the point of interest away from the origin by a distance r. So bring a positive unit test charge at that point, which is q2 இது q1 இது. அப்போ force is E is equal to F எப்போ வரும், then q2 the test charge என்ன இருக்கு 1 யூனிட்டா இருந்தா E is equal to F சொன்னோம். அப்போ F எப்படி எழுத போறோம், K the q2 is 1 unit by r square. So this is the field. எந்த டைரக்ஷன்ல இருக்கு, இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இது ப்ளஸ் சார்ஜா இருந்தா ஒரு ப்ளஸ் சார்ஜ் கொண்டு வரும்போது அந்த ஃபீல்டு ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், away from, அப்போ r டைரக்ஷன்லயே இருக்கும். அப்போ r யூனிட் வெக்டர், this is the field due to point charge. சிம்பிளா இருக்கா? ரொம்ப இது ஒன்றும் டவுட் வரதுக்கு சான்ஸே இல்லை. That is, I bring a positive test charge here that will experience a repulsive force along this direction. So that is the direction of r, other direction of the field. Kq by r square unit vector r போட்டுறோம். இப்போ what is the potential due to this அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஒர்க் டன்னு சொன்னேன். ஒர்க் டன்னுங்கிறது இப்போ என்ன, இது இன்ஃபினிட்டிலேருந்து நான் கொண்டு வரணும். இன்ஃபினிட்டிலேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் நான் மூவ் பண்ணோன்னே நம்ம dw அப்படின்னு எப்படி எழுதினோம், f dx cos theta சொன்னேன். cos theta is -1 சொன்னேன். ஏன், f dxும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறதா cos theta -1 ஆகிடுது, -f dx. இது இன்டகிரேட் பண்ணணும் இன்ஃபினிட்டி டு, அப்போ இதை இன்டகிரேட் பண்ணுறோம் டு கெட் த டோட்டல் ஒர்க் டன் இன் பிரிங்கிங் இன்ஃபினிட்டி டு தட் பாயிண்ட் P. அப்போ இது வந்து infinity to r, infinity to r, E and F are the same சொன்னோம் இல்லையா. ஏன் எப்படி சேம் சொல்கிறோம், ஒரு யூனிட் டெஸ்ட் சார்ஜ் வச்சுருக்கிறதால. அப்போ I replace this with the, அப்போ K, Q காமன், அதாவது கான்ஸ்டன்ட்ஸ் கம் அவுட் ஆஃப் த இன்டகிரேஷன், infinity to r. இதை வந்து இப்போ நான் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன், ஏன்னா 1/x ஸ்கொயர் dx. ஆரை எக்ஸ்ன்னு நான் குறிச்சிக்கிறேன், ஏன்னா கன்ஃபியூஷன் வரக்கூடாது, இதுவும் ஆர் அதுவும் ஆர்னு இருக்கிறதால. ஸோ ஆர் இஸ் ரீப்ளேஸ்ட் வித் எக்ஸ்ன்னு இங்கே போட்டுக்கிறேன். இப்போ இட்ஸ் வேரியபிள், அவ்வளோதான் நமக்கு வேண்டியது. வேரியபிள் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். ஸோ இன்டெக்ரல் ஆஃப் 1/x ஸ்கொயர் இஸ் -1/x. ஸோ மைனஸ் அண்ட் மைனஸ் வில் கேன்சல் அவுட், ப்ளஸ் ஆகிடும். ஸோ KQ 1/x, அந்த -1/x எடுத்துட்டேன். தட் இஸ் இன்டெக்ரல் ஆஃப் dx by x ஸ்கொயர் இஸ் -1/x. இது புரியுறதா, தெரியுமா தெரியாதா? சரி, ரொம்ப சிம்பிள். நான் ஏற்கனவே போன கிளாஸில் சொல்லி கொடுத்தேன். டிஃபரன்ஷியேஷனும் இன்டகிரேஷனும் இன்வெர்ஸ் ரிலேஷன்ஸ் இருக்குன்னு. அப்போ நீ டிஃபரன்ஷியல் ஆஃப் 1/x என்னன்னு கண்டுபிடிக்கலாம், -1/x ஸ்கொயர். அப்போ இன்டெக்ரல் ஆஃப் 1/x ஸ்கொயர் -1/x தானே வர முடியும். ஸோ ரொம்ப சிம்பிள், அது ஒன்றும் தெரியாமலே எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ நவ் திஸ் இஸ் இந்த லிமிட் from infinity to r. Now lower limit 1/infinity. 1/infinity is 0. So this is simply KQ divided by r. So 1/r upper limit, 1/r minus 1/infinity lower limit. 1/infinity is 0. So upper limit only exists. So potential at that point இது என்ன ஆயிடும், v ன்னு எழுதணும். எப்போ v ன்னு எழுத போறோம், டெஸ்ட் சார்ஜை நம்ம யூனிட் டெஸ்ட் சார்ஜா எடுத்துட்டா v is equal to w சொன்னோம். எப்போ E is equal to f ஆகும்போது. ஸோ அதான் நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் த ஃபீல்ட் டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ், பாயிண்ட் சார்ஜ். திஸ் இஸ் த பொட்டன்ஷியல் டியூ டு த பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ். இப்போ மேக்னிடியூட் மட்டும் நம்ம கம்பேர் பண்ணலாம், இது என்ன, இது ஃபீல்ட் இஸ் டைரக்ஷன் குவான்டிட்டி, வெக்டர் குவான்டிட்டி. மேக்னிடியூட் மட்டும் கம்பேர் பண்ணால் என்ன ஆகுது, இதில் அப்படியே ரியலாக பாடணும்னா இப்போ r times eங்கிறது vன்னு கிடைக்கிறது இல்லை, மேக்னிடியூட் மட்டும் கம்பேர் பண்ணலாம். r times e போட்டால் v கிடைச்சி விடுறது. இது என்ன புதுசாக இருக்கான்னு, இது நத்திங் நியூ, திஸ் இஸ் நாட் அட் ஆல் நியூ. இது வந்து இப்படி எழுதுறதை விட நம்ம என்ன பண்ணோம், ரிலேஷன்ஷிப் எழுதணும் இல்லையா. E is equal to minus dv by dxன்னு சொன்னோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணினா முடிஞ்சு போயிடுச்சு. மைனஸ் dv யாரு, k q by r. இங்கே எக்ஸுங்கிறது இந்த இடத்துல ஆர், அதனால டி பை டிஎக்ஸை பதிலாக டி பை டிஆர்னு போட்டுக்கணும். எக்ஸும் ஆரும் ரீப்ளேஸ் பண்ணிடுறோம் இல்லையா. அதனால அப்போது டிஃபரன்ஷியல் ஆஃப் 1/xங்கிறது என்ன, -1/x ஸ்கொயர், அதாவது ஆர். அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆகிடுறது. கே கியூ கான்ஸ்டன்ட் வெளியில் வந்துடும்.
இப்போ differential of 1 by r which is nothing but 1 by x அப்போ என்ன ஆச்சு 1 by r square so kq by r square so இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம என்ன பண்ணிட்டோம் வெரிஃபை பண்ணிட்டோம் for point charge so this is the field due to the plus point charge potential due to the plus point charge the verification இப்படி வெரிஃபை பண்றதை விட இதான் வெரிஃபிகேஷன் கரெக்ட் இதுவே இது நெகட்டிவ் சார்ஜா இருந்தா ரொம்ப சிம்பிள் ஃபீல்ட் என்ன இருக்கும் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் கொள்ளும்போது இந்த டைரக்ஷன் இருக்கும் அப்போ மைனஸ் நான் போட்டிருக்கணும் அப்போ இது வந்து let us assume இது ப்ளஸ் சார்ஜ் இருக்குது அப்போ E மைனஸ் சார்ஜா இருந்தா அதனுடைய ஃபீல்ட் எப்படி இருக்கும் E மைனஸ் நோட்டேஷன் வச்சுக்கலாமே மைனஸ் kq by r square r unit vector மைனஸ்ல இருக்குன்னு அர்த்தம் so simple இந்த டேஷ்ல இருக்கு what happens to the potential என்ன ஆகும் பொட்டன்ஷியலும் மைனஸ் ஒன்று போட்டால் போகிறோம் kq by r அப்போ பாசிட்டிவ் சார்ஜுக்கு பொட்டன்ஷியல் பாசிட்டிவும் நெகட்டிவ் சார்ஜுக்கு பொட்டன்ஷியல் நெகட்டிவ்னு எழுதுறது தான் கரெக்டு இது சரிதானா அப்போ இதை வெரிஃபை பண்ணிக்கலாமே எதை யூஸ் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்ணி we can verify it is minus kq by r வரும் ப்ளஸ் kq by r ஸ்கொயர் நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் இன்டெகிரேட் பண்ணால் இது வருது அது போல் இது வந்துடும் ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள் ஸோ மைனஸ் சார்ஜுக்கு திஸ் இஸ் ஃபார் மைனஸ் சார்ஜ் இப்போ let us assume இந்த பாயிண்ட் அப்போ இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன் P1 அப்போ அங்கே எப்படி இருக்கும் ஃபீல்டு டியூ டு த பாசிட்டிவ் சார்ஜ் இது எப்படி இருக்க மாதிரி இருக்கும் ஸோ let us take the locus of all those points which are at the same distance are from the positive charge ஸோ இங்கே வரைகிறேன் அதை இது பாசிட்டிவ் Q சார்ஜ் வச்சிருக்கிற இடம் இதான் இந்த Pங்கிற பாயிண்ட்டு at a distance R let us take the locus of all those points situated at the same distance R so any test charge kept along any point on this circle will experience the same field same potential so same field same potential so இப்போ இது அப்படியே நம்ம 3 டைமென்ஷனுக்கு இமேஜின் பண்ணி பார்க்கலாம் சார்ஜ் இங்கே இருக்கு இந்த சர்க்கிள் போட்டது இப்படி சர்க்கிள் போடு அதே ஆர்ல இப்படி சர்க்கிள் போடு சர்க்கிள் எல்லாத்தையும் நீ என்ன பண்ணலாம் கனெக்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா you get the surface of the sphere so that surface of the sphere with a radius r will have the same field same potential and the surface க்கு பேரு equipotential surface னு பேரு equi-னா அர்த்தம் the potential is the same on this surface அப்படினு அர்த்தம் ரைட் இப்போ ஃபீல்டோட டைரக்ஷன் என்ன அது பார்த்தோம் இது என்னது பேரு radially outwards the field is moving outwards in a radial fashion along the radius of this sphere அதனால radially outwards னு சொல்றோம் ரைட் இதுவே மைனஸ் சார்ஜா இருந்தா ரொம்ப சிம்பிள் ஆப்போசிட் சிச்சுவேஷன் comes radially inwards அவ்வளவுதான் so the situation is this right இப்போ நான் அப்போ இந்த வரைஞ்சதுல என்னது இதெல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் படிச்சோம் இல்லையா ஸோ அதெல்லாம் ஃபீல்ட் லைன்ஸ் ஸோ இது ரேடியலி இன்வெர்ட்ஸாக இருக்கும் மைனஸ் சார்ஜாக இருந்தால் சப்போஸ் ஐ ஹாவ் அ சிச்சுவேஷன் சொன்னேன் இல்லையா டைபோல்னு ஒரு சிச்சுவேஷன் வரும்னு அதாவது டைபோல் டெஃபினேஷன் நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் இப்போ சொல்கிறேன் இட் கன்சிஸ்ட் ஆஃப் two charges equal and opposite separated by some distance இது யூசுவலா 2D ன்னு எழுதிப்போம் இந்த செப்பரேஷனை 2A அல்லது 2D ஸோ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்னா என்ன அர்த்தம் சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் பட் நேச்சர் இஸ் டிஃப்ரெண்ட் ஆப்போசிட் ஸோ திஸ் இஸ் சிச்சுவேஷன் இப்போ என்ன ஆகும் இதை மறந்துட்டு இதை மட்டும் பண்ணலாம் இதனுடைய ஃபீல்டு லைன்ஸ்லாம் எப்படி இருக்கும் ரேடியலி அவுட்வேர்ட்னு பார்த்தோம் இதனுடைய ஃபீல்டு லைன்லாம் ரேடியலி இன்வேர்ட்னு பார்த்தோம் இது மறந்துட்டு பார்த்தது தான் அப்போது ரெண்டு சேர்ந்து இருக்கும்போது என்ன ஆகும் the field line will start from positive end at negative so தெரியுதா அப்போ இது எப்படி எழுதலாம் இப்படி ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் ஃபீல்டு லைன்ஸ் ஸ்டார்ட் அவுட் ஃப்ரம் நான் தப்பாக போட்டிருக்கேன்னா சாரி இது ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணும் இதை மைனஸ்ன்னு எடுத்துக்கணும் ப்ளஸ்லேருந்து ஸ்டார்ட் அவுட் பண்ணுறது எல்லாமே பார்த்தோம் மைனஸில் சேர்றது ஸோ இது ப்ளஸ் இது மைனஸ் சின்ன மிஸ்டேக் வந்தது ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி மைனஸ்
this is plus னு எடுத்துட்டா start out from the plus end in the minus. So field lines இங்க பாருங்க curved இருக்கு, இங்க ஸ்ட்ரைட்டா ரேடியல் அவுட்வர்ட்ஸா இருக்கு, இங்க கர்வ் ஆகுது. நம்ம எக்ஸாம்பிள்ல பார்க்கும்போது கர்வ்டா நான் வரைஞ்சதோட ரீசன் புரியுதா? ரைட். இப்போ suppose I have a positive charge placed in a sheet, plain sheet. Are you able to see the 3 dimensions here? Are you able to see the 3 dimensions? இது ஒரு axis, இது ஒரு axis. இது வந்து let us say இது z axis னு எடுத்துக்கலாம். So இது ஒரு axis, இது ஒரு axis. தெரியுதா? 3 dimension. இந்த plane வந்து நான் plane னு கன்சிடர் பண்ணிருக்கேன். plane. இந்த axisக்கு plane னு. ரைட். இப்போ இது எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜஸ் வச்சு நான் fill up பண்ணிருக்கேன் வெச்சுக்கலாம் இந்த plane. இப்போ எல்லாத்துலயும் பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து என்ன ஆகணும்? ஃபீல்ட் லைன்ஸ்லாம் அவே போனோம்னா இந்த பக்கம் அவே தான், இந்த பக்கம் அவே தான். அப்போ இது என்ன கிடைக்கும்? field lines so I may get a situation where பாருங்க the field lines are all parallel போறதுக்கு சான்ஸ் இருக்கு. This is what is called uniform electric field. யூனிஃபார்ம்னா என்ன அர்த்தம்? யூனிஃபார்ம்ங்கற வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம மெக்கானிக்ஸ்ல படிச்சதே யூனிஃபார்ம்ங்கற வார்த்தையோட அர்த்தம் யூனிஃபார்ம் வெலாசிட்டி சொல்லுவோம். velocity is a vector, uniform சொன்னா constant. என்ன constant? வெக்டாருக்கு எல்லாமே constant. வெக்டாருக்கு என்னெல்லாம் இருக்கு? ரெண்டு இருக்கு. ஒன்னு direction and magnitude. At every point the vector should have the same magnitude, same direction. That is called uniform velocity. Same way uniform field na at every point the field E should have the same magnitude, same direction. இந்த பக்கம்லாம் ஃபுல்லா யூனிஃபார்ம், அதே போல இந்த பக்கம் ஃபுல்லா யூனிஃபார்ம். இது எல்லாமே மொத்தமா பாசிட்டிவ்ங்கிறதால அந்த அவுட்வர்ட்ஸ் ஃபீல்ட் வருது. இதுவே மைனஸா இருந்தா ரெண்டுமே இன்வெர்ட்ஸ் வந்திருக்கும். திருப்பி ஒன்ஸ் அகைன் இந்த ஹாஃப் எல்லாம் யூனிஃபார்ம், இந்த ஹாஃப் எல்லாம் யூனிஃபார்ம், பட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ இப்போ பாயிண்ட் சார்ஜுக்கு குவான்டிஃபை பண்ணியிருக்கோம் எலக்ட்ரிக் ஃபீல்டும் பொட்டென்ஷியலும். இந்த டைபோல்ங்கிறதுக்கு குவான்டிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் டைபோல்ங்கிற சிச்சுவேஷன் எடுத்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைபோல் அண்ட் பொட்டென்ஷியல் டியூட்டி டைபோல் குவான்டிஃபை பண்ணலாம்.